Hello all, நான் டாக்டர் அங்கஜா, நேச்சுரோபதி அண்ட் யோகா கன்சல்டன்ட். ஸோ இன்னைக்கு அத்லெட்ஸ், ஜிம் ஃப்ரீக்ஸ், ஸ்போர்ட்ஸ்லயே ரொம்ப ஊறி போனவங்க, மசில் வேர் அண்ட் டயர் ஆகிறவங்க, ரொம்ப அதிகமா நின்றுட்டே ஒர்க் பண்றவங்க, மசில் யூசேஜ் அதிகமா இருக்கவங்க எல்லாரும் இப்ப டேர்ன் ஆயிருக்க ஃபீல்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பிங். ஸோ அதுலயே ஸ்பெசிபிக்கான கப்பிங் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் கப்பிங். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஐஸ் கப்பிங் எந்த அளவுக்கு நார்மல் கப்பிங்கை விட உங்களுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம ஐஸ் யூஸ்வலா அடிப்பட்ட என்ன பண்ணுவோம், ஐஸ் பேக் வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் நம்ப அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் குறையும். இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் ஐஸ் அப்ளை பண்ணும்போது அது குறைச்சு கொடுக்கும், என்டார்ஃபின்ஸை அதிகப்படுத்தும். இதுதான் ஐஸ் அப்ளிகேஷனோட ரிசல்ட். அதுவே கப்பிங் போட்டா என்ன ஆகும், அங்க பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், மேல இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் நல்லா அப்லிஃப்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் நார்மல் கப்பிங்கோட பெனிஃபிட்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும், பெனிஃபிட்ஸ் டிராஸ்டிக்கா இருக்கும். அதுதான் ஐஸ் கப்பிங்ல நடக்குது. ஸோ ஐஸ் அண்ட் கப் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது நம்பிங்கும் இருக்கு, பெயின் ரிலீஃபும் இருக்கு. அதே மாதிரி மீடியேட்டர்ஸ், இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸும் உங்களுக்கு சப்ளை ஆயிடுது. ஆக்சிஜன் சப்ளை அந்த டிஷ்யூல அதிகமா இருக்கு. நமக்கு அந்த வேர் அண்ட் டயர் யூஸ்வலா ரிப்பேர் ஆகுறதை விட இந்த ஐஸ் கப்பிங்ல ஃபாஸ்டா ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஐஸ் கப்பிங்கோட பெனிஃபிட்ஸ். அதனாலதான் இப்ப அத்லெட்ஸ் எல்லாருமே ஐஸ் கப்பிங்கை நோக்கி போறாங்க. ஏன்னா இது இப்ப நம்ம அப்ளை பண்ண உடனேவே நமக்கு அதுல இருக்க பெயின் ரிலீஃபும் டிஷ்யூ டேமேஜும் ரெடியூஸ் ஆகிறத நம்ம கண் கூட பாக்குறோம். நீங்களும் நம்ம கிளினிக்ல ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பக்கம் இதை பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.